இந்த வீடியோல நிரவுக்கு யாரு ஃபேவரட்னு பார்க்க போறோம். யாருன்னு சொல்ல முடியாது, நிரவுக்கு என்ன ஃபேவரட்ன்றத பார்க்க போறோம். அதாவது நிரவோட ஃபேவரட் திங்ஸை வந்து நானும் அது வந்து எடுப்போம். ஓகேவா, ஒரு 5 ஐட்டம். ஸோ அது வந்து சிமிலரா கூட இருக்கலாம். ஸோ 2 பேரும் போய் எடுப்போம். அதுல வந்து நிரவ் வந்து எது அவனுக்கு பிடிச்சதை எடுக்கிறானோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ நான் ஒரு பொருள் எடுத்து வந்தா, ஒரு பொருள் எடுத்து வந்திருக்கா, அது ரெண்டுத்தையும் வைப்போம். ஸோ நிரவ் வந்து என் பொருளை டச் பண்ணானா எனக்கு 1 பாயிண்ட். ஸோ அதுதான் இந்த கேமா இருக்க போது. சேலஞ்சுக்குள்ள போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். சித்தப்பா, I am the winner. இங்க 2 பேருமே அவுட். எடுடா, ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எடுடா. என் கையை பார்த்து எடுக்கிறாடா, நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்துட்டு. இப்போ இந்த ரவுண்ட் எனக்கே ரிசல்ட் தெரியும்டா. என்னடா நான் 2 பேர் நிக்கிறோம், இவன் எதுக்கு சும்மா கூட நிக்கிறான் தானே பாக்குறீங்க. இந்த கேமை ஹோஸ்ட் பண்ண போது இவன் தான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ஏன்னா அந்த பொருளுக்கு நேரம் நான் 2 பேருமே நிற்க மாட்டோம். சப்போஸ் அந்த பாசத்தில் என்கிட்ட வந்துருவான்ட்டு இவ பயப்படுறா. அதனால வந்து அந்த பொருள்கிட்ட நான் 2 பேருமே நிற்க மாட்டோம். இந்த மாதிரி தெரியல. இல்லை அதாவது என்ன பண்ண போறேன்னா, பொருளை வச்சிருவோம். இவன் தான் இவன் கிட்ட கொடுத்துருவோம். இது என் பொருள்டா, இது இவ பொருள்டான்னு கொடுத்துருவோம். இவன் வைப்பான், நிரவு விடுவோம். நிரவு வந்து எந்த பொருளை போய் எடுக்கிறானோ அவனுக்கு அந்த பாயிண்ட். ஓகே, ரெடி? ரெடி. அதுக்குள்ள போலாமா? போலாம். இப்பத்துல இருந்து ஹரிஷ் ஹோஸ்ட் பண்ண போறான். ரெடி? யார் ஃபர்ஸ்ட் போய் பொருள் எடுத்துட்டு வர போறீங்க? மது. பேத்துறியா? சரி, ஓகே, போ. ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோ. ஓகே, ஒரு பேக்ல போட்டு வச்சுக்கோ. போ போ போ, வேகமா போமா, டைம் இல்ல. போமா. மது, என்ன எடுக்கிற? என்ன ப்ராடக்ட்? இது வந்து ஆயில். சிக்கன் பார்க்க ரொம்ப பிடிக்கும், சைரஸ் கொடுப்பான்ல. ஸோ அதை வச்சு ஒரு கெஸ்ட்ல எடுக்கிறேன், இதான் எடுப்பான்ட்டு. அண்ட் வந்து சிக்கி பாப்பாக்கு ஃபேவரட்டான பபிள்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதான் சூஸ் பண்ணுவான், 100% ஷோர். அதுக்கப்புறம் இது எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். என்னோட பஃப் இது வீசிங் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் இது எடுப்பானான்னு டவுட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்ப்பான் இதை அப்பப்போ. ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். 3 இது எடுத்து வைக்கலாமா இல்லை விக்ஸ் எடுத்து வைக்கலாமா? என்ன கேட்குற? சும்மா சொல்லு. நீயே தான் சொல்லு. எடுத்துக்கோ. சரி, நான் பார்த்ததே இல்லை. பார்த்தா ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுறானான்னு பார்க்கலாம். விக்ஸ் ஒன்று வச்சு என்னது நெக் பில்லோ எடுத்துக்கிறேன். காலையிலேருந்து இது கை கழிச்சுன்றான். ஸோ இதையும் எடுப்பான்னு ஒரு கெஸ். 5 தானே? 1 2 3 4 5. எஸ், 5 வந்துச்சு. எடுக்கும் போதே தடுக்கு தோத்துடுவியோ? மூடி போட. ஆக்சுவலி என்னன்னா, நான் தான் வின்னர்னு எனக்கு தெரியும். இந்த ரவுண்டில் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஒரே ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துருச்சு. அதனால எனக்கு அது மேலே ஷுவராக இல்லை. ஸோ வேணா மாற்றிக்கலாமா? மாற்ற விட அவள் தான். ஓகே, அதுக்கு சுபு, மது எடுத்துட்டு வந்துச்சு. இப்போ நீ தான் போகணும். அது பார்க்கக்கூடாது. பார்க்கலாம் மாட்டேன். எனக்கு இது இருக்கு. ஓகேவா? மூளை போயிட்டு பை பை. ஸோ நிரவுக்கு வந்து ஜெல்லிஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால ஜெல்லி. இது அதுக்கப்புறம் எது நினச்சினே ஜெல்லி. நிரவுக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்கும். பலூன் இதெல்லாம் மது எடுத்துருக்காளான்னு கொஞ்சம் கூட சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. சும்மா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, 1 2 இன்னும் 3 ஐட்டமா? எதோ யோசிச்சு வச்சுருந்தேன், அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சான். இன்னொன்று வந்து வாங்க கிச்சனுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட் வந்து கஞ்சி சாதம். அதாவது பழைய கஞ்சியில் அது வந்து அம்மா சாப்பிடும் போது கொடுப்பாங்க. அது வந்து கேட்டு சாப்பிடுவான். ஸோ அதுதான் அம்மாவை செஞ்சு வைக்க சொன்னேன். அம்மா, கஞ்சி சாதம் எங்க? இருக்கு சும்மா வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, 3 ஆச்சா? 4வது வந்து பேட் பால் யோசிச்சேன். 5வது எதுவும் யோசிச்சேன்டா. 5வது இது அவன் வந்து என்ன தரம் பண்ணுவான், இது நிற்க வைப்பான். ஸோ அதனால இதுதான் இப்போதைக்கு 5 நான் யோசிச்சிருக்கிறது. ஒரு கவர் வேணுமே. ஓகே, சரி வாங்க. இது தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, வாங்க மேலே போகலாம். பரவாயில்லடி, நீ பார்த்துக்கோடி, எனக்கு என்னடி. மது ரொம்ப கேஷுவலாக இருக்கு. நானும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 2 பேருமே 5 ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அது வந்து வைக்கிற ஐட்டம் பொறுத்து தான். சரி, இப்போ வந்து எப்படின்னா, நீ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கூட, நீ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கூட. அது 2த்துல நிறைவேது. அப்படிதான். ஆமா, அது அப்படிதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வைக்க போறோம்னு நான் சொல்லிடுறேன். என்ன வைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அது. ஓகே, அது உங்க இஷ்டம். ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் கொடுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுங்க 2 பேரும். எடுத்து அப்படி
சிக்கி பார்க்கக்கூடாதுடா பார்க்கக்கூடாதுடா சர்ப்ரைஸ்டா உனக்கு ரெண்டுத்துல ஒண்ணுதான் எடுக்கணும் சரியா அதுவும் இல்லாம சரியா இன்னொன்று அதுவும் இல்லாம அவன் எது ஃபர்ஸ்ட் கை வைக்கிறானோ ரெண்டுத்தையும் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறதுல தான் பாயிண்ட். ஓகேவா? வாய்ப்பு இல்ல. அதுவும் இல்லாம மக்களே கை வைக்கிறது அது படுறது கிடையாது. கை தானா படுறது கிடையாது, வைக்கணும். ஆமா வச்சு எடுத்தாலும் ஓகே, எடுத்தாலும் ஓகே. ரெடியா? ரெடி. ஓகே, நான் ரெண்டு பேருமே எடுத்துட்டோம். அப்படியே கேமரா காமிச்சிடுங்க. ஓகே, நான் எடுத்துக்கிறது வந்து பலூன். சைலண்டா எதுவும் சொல்ல தேவையில்ல. ஓகே, அப்படியே காமிச்சா அது வந்து ஆயில். ஏய் சொல்ல தேவையில்ல. கீழ வைங்க ரெண்டு பேரும். நீ அப்படி கூட்டி போயிடுறியா? சோ ரெண்டுத்தையும் வச்சிட்டோம். நீ வந்துடு. வாங்க வாங்க வெளில வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நீ அப்படி போய் கூட. சிக்கி கமான் கமான் சிக்கி. வா சிக்கி. நீ எதுவும் பேசாத. நான் எதுவுமே பேசல. கம்முன்னு இருங்க. கம்முன்னு இருங்க. கம்முன்னு இருங்க. கம்முன்னு இருங்க. சைலண்டர். அப்பல கை. ஏய் கம்முன்னு இருங்க ரெண்டு பேரும். என்னப்பா? எடுக்க சொல்லு. சிக்கி என்ன வேணும் உனக்கு? ஏதாவது ஒண்ணு எடு. இன்னும் எதுவுமே எடுக்கல. எதுவுமே எடுக்கல. சிக்கி என்ன வேணும்? எடுடா, ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு எடுடா. ட்விஸ்ட் கொடுக்காதடா எங்களுக்கு. சரி உட்காந்துக்கோங்க எல்லாம் அப்படியே. சீக்கிரம்பா, என்ன வேணும்? சிக்கி அங்க பாரு, இங்க பாரு. இவங்க ரெண்டு பேரும் தான் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஐ மீன் இங்க இருக்கவே அவன் வெக்கப்படுறான். சிக்கி நான் அதை சொல்லல, அவன் பாடுற. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சுபு ஜெயிச்சிட்டான். சுபு 1 பாயிண்ட். எஸ் 1 பாயிண்ட். ஜி போட்டுக்கோ. சிக்கி மது பத்தி இப்படி சொல்லு. ஓகே சொல்லு. என்ன வேணாமா உனக்கு? சிக்கி என்ன வேணாமா? அதான் ஞாபகம் பார்த்தாங்க, அதை எடுத்து வச்சுங்க. சிக்கி அவன் பலூன் தேடுறான். ஓகே, நான் வந்து 1 பாயிண்ட். ஓகே, அவன் பலூன் தேடிட்டு இருக்கான். செகண்ட் ரவுண்ட் எடுத்துலாமா? செகண்ட் ரவுண்ட் எடுக்கிறீங்களா? செகண்ட் ரவுண்ட் மது பார்த்து எடு ப்ராடக்ட். ஜெயிக்கிறமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் ப்ராடக்ட் எடுக்க போறாங்க. சிக்கி அங்க பாக்கணும். இந்த பாரு கேமரா பத்தியாடா. ஏய் சித்தப்பா கப்பா கூட. ஏய் என் கையை பார்த்து எடுக்கிறாடா. நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்துட்டு. அப்படிலாம் பார்த்து எடுக்க கூடாது. எடுத்துட்டியா? ஓகே, நான் எடுத்துக்கிறேன்னா ஜெல்லி. ஏய் சொல்லாதீங்கடா. ஓகே, நான் சொல்லல. சாரி சொல்லல. சரி, இப்போ வந்து நான் பொசிஷன் கூட மாத்தி வச்சேன். திருப்பிடு. நீ எந்த பக்கம் இருக்கு? சிக்கி போட்டி ரெண்டு பேருமே வச்சிட்டோம். ஓகே, இந்த பாருங்க நடுவுல தெரியுது என்னன்னு. பாருங்க நடுவுல என்ன எடுக்கணும் மதுக்கே தெரியும். அது பாருங்க டைரக்டா. ஏன் இவன் டைம் எடுத்துக்கிறான் தான்டா புரியல. டைரக்டா ஜெல்லி எடுத்துட்டா. இரவு பத்தி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கோம். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். எடுத்துட்டு போறான். அம்மா கிட்ட கொடுத்து கட் பண்ணி தர சொல்லுவான். தரலாம். இது ரொம்ப ஈஸி. இது ஜெல்லி தான் எடுப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். மது என்ன மது இது? ஐயா இந்த ரவுண்ட்ல மதுக்கு எதிராக நானே ஜெயிச்சிருப்போம் போல. இல்ல இன்னொன்னு வந்து ஜெல்லி வாங்கலாம்னு சொல்றதுக்குள்ள அந்த ஒரு பொண்ணை விட்டு வாங்கிட்டு வர சொன்னா. எங்களுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு சொல்றா அப்ப நான் வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி திரும்பி வாங்க முடியும்? வாங்கலாம், நீ வைக்கிறது தானே. ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் இல்ல. இப்போ இருக்கிறத வச்சு பண்ணலாம். இரு ஃபர்ஸ்ட் எடுத்ததே மதுதான். நீ எதை எடுத்துக்கலாம். எரும மாடே அதுதான்டா. ஓகே என்ன மது கண்ணல கலங்குது. இருக்குது. சரி விடு. மது வந்து 0, நான் 2 பாயிண்ட். தேர்ட் ரவுண்ட் போலாமா? தேர்ட் ரவுண்ட். ஓகே, தேர்ட் ரவுண்ட் என்ன ப்ராடக்ட்? தேர்ட் ரவுண்ட் வந்து இப்போதைக்கு நான் ஈஸியாகவே வைக்கிறேன். ஓகே, நீ காட்டு எனக்கு. ஓகே, காட்டுங்க. 2 பேருமே அதே ஐட்டம் தான் எடுத்திருக்கோம். இதுல அவன் எது எடுக்கிறான்றத மேட்ரு. ஓகேவா? ஆக்சுவலா ரெண்டுமே ஒண்ணுதான். எது இப்போ கலர்ஃபுல்லா இருக்கும், எது அப்படைசிங்கா இருக்கும், ரெண்டுமே பபிள்ஸ் தான். ஓகே வைங்க. அதுவும் இல்லாம இவன் நல்ல பெருசா கலரா எடுத்துட்டு வந்து ஏமாத்திடுறான். டப்பா துண்டு கண்ணுக்கே தெரியாது. அதெல்லாம் இல்ல, அவனுக்கு இந்த டப்பா தெரியும். மது வச்சிருக்க டப்பா தெரியும். சரி ஓகே விளையாடும். அதெல்லாம் ஓகே. சிக்கி கமான் வாங்க. பாத்தியா? கையால எடுக்கணும். கையால தொட்டா ஆக்சுவலா என் உள் மனசு என்னத்தமா சொல்லிச்சு? இரவு இந்த எடுக்காதரா தான் சொல்லிச்சு. ஈஸியா கேம் முடிஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு வந்து எனக்கே தோணுச்சு. ஆனா அப்புறம் அவன் கஷ்டப்படுவாளா உள் மனசு. அவன் காலில் தொட்டுட்டு அதை போய் எடுத்தான். ஆனா நிஜமாவே உன் உள் மனசு எடுக்கூடாதுன்னு தோணுச்சு. எடுக்கல. ஏன் உள் மனசு சொல்லிச்சா? உள்
ஏன் உள் மனசு சொல்லிச்சு. ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சிக்கி வா. எடுத்துக்கூட அவனுக்கு அவன் இதை பார்த்துட்டான் மேலே இது. எடுத்துக்கூட எடுத்துக்கூட. ஃபோர்த் ப்ராடக்ட் நீ பார்க்காம நீயே எடு. ஓகே காட்டு. ஓகே நான் இது கேமரா காட்டுங்க. ஏன்டி இதெல்லாம் எடுக்கவே மாட்டான்டி, லூஸ்தாடி நீ. பெட்ல இருக்கும்போது எடுப்பான்ல. அப்படி நினைச்சுன்னு இருக்கியா? என்ன ஆப்ரண்ட் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கான். என்ன எடுக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது புதுசா இருக்கு அப்படின்னு கூட எடுப்பான். வச்சாச்சு. இதுவும் பாருங்க குட்டியா இருக்கு, இவன் பெருசா வச்சிருக்கேன். அது எனக்கே தெரியாதுலடா. சிக்கி கமான் இங்க பாரு, உனக்கு எது வேணும்? ஐயோ கடவுளே. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எப்படி யோசிக்கிறான் எது எடுக்கலான்ட்டு. ஆனா அவன் பார்வை ஃபுல்லா சுபு ப்ராடக்ட் மேலதான் இருக்கு. அவனுக்கு பொசிஷனும் அங்கதான் இருக்கு. அவன் எடுக்கிற மோட்ல போனா அது ஃபர்ஸ்ட் அது பாயிண்ட் தான். சிக்கி ஜெயிச்சிடாடா. அது பண்ணு சிக்கி. இப்ப அதை சொல்லல, நான் சொன்னேன்னா இது மாதிரி பண்ணுவான். சிக்கி இன்னொரு வாட்டி பண்ணு. எப்படி பண்ணு ஓகே சரி. கடைசி ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்ட் எனக்கே ரிசல்ட் தெரியும்டா. எப்படி? அப்படி ஒரு மொக்க ப்ராடக்ட் வச்சிருக்கு. சரி ட்ரை பண்ணுவோம். ட்ரை ஓகேவா? ஏன் ப்ராடக்ட் எடுக்கிறான், இந்த ப்ராடக்ட் எடுக்கிறான்ட்டு 5th லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட். நான் எடுத்துக்கிறது வந்து பழைய சாதம். அவள் வந்து இதெல்லாம் வச்சு நான் நிறைய வச்சு பார்த்ததே இல்லை. அவள் கழுத்துல மாட்டி இருக்கிறதுலாம் எதுக்கு லூஸ் மாதிரி எடுத்து இப்போ கூட தெரியல. அது எனக்கும் தெரியல. ஆக்சுவலா இதுவும் ஒரு சான்ஸ் தான். மேபி புதுசா இருக்கேன்னு ஆராய்ச்சி பண்ண தோணலாம். நானும் எடுத்துட்டு வந்தேன் இதை. பார்ப்போம். சரி ஆனா இது வந்து அடிக்கடி அவன் ஃபேவரட் இது. அட்லீஸ்ட் இவன் சாப்பிட்றானோ இல்லையோ அதை கை விட்டு தண்ணியில விளையாடுறதுக்காகவே அதை சாப்பிடுவான். சிக்கி பாப்பா இங்க வாங்க. இப்ப எது வேணும் உனக்கு? எது வேணும்? அவன்டா கையும் காமிச்சிட்டான் இதான் வேணும்ட்டு. ஆனா எடுக்கிறது தான் மேட்டர் இல்ல. எது வேணுமோ எடு சிக்கி. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ரெண்டுத்துல என்ன வேணும்? தொடு. அவன் ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்னு தெரியலடா. சிக்கி கமான் எது வேணும் உனக்கு? சிக்கி என்ன வேணும் சிக்கி உனக்கு? எது வேணும்? ஓகே நான் ஒத்துக்கிறேன். எது வேணும்னா காமிச்சது ஃபுல்லா இது. திடீர்னு போய் அதை எடுத்துட்டான். ஸோ எதுக்குன்னு தெரியலடா இது. ஆக்சுவலா இல்ல அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இதை காமிச்சு ஊட்ட சொன்னான். அவன் வந்து டேரக்டா கை வைக்க மாட்டான் இந்த பொருள். நீ சொன்ன தண்ணி இப்பதான் சொன்ன தண்ணியில கரெக்டா போடுறான். அவன் அதான் நம்ம பாக்குறான் இல்லடா நான் பண்றதெல்லாம். எங்கடா பார்த்தோம்? சிக்கி இந்த ரவுண்ட்ல மது தாண்டா ஜெயிச்சுது. இந்த ரவுண்ட்ல மேபி மது ஜெயிச்சிருக்கலாம். இந்த கேம்ல ஜெயிச்சது சுபு. ஏந்திரங்க. ஆனா ரியல் லைஃப்ல ஜெயிச்சது நான் தான். என்னது ரியல் லைஃப்ல ஜெயிச்ச? பா சிக்கி யார்கிட்ட வரான்ட்டு போடி அதெல்லாம் தெரிஞ்சாதானே என்ன ரவுண்டு போறது. சிக்கி நீங்க ஃபைனல் டிசைட். ரெண்டு பாயிண்ட் எடுத்ததுமே ஃப்ளூக் தான். ஒன்னு தானா வைக்கிற இது அவன கேளு. சுப்புவா மது வைக்க. சரி சிக்கி மதுவா டாடாவா? டாடா. நீ கேளுடா. இவன் கேக்கட்டும். நீ கேளு. சிக்கி மதுவா டாடாவா? சித்தப்பா ஐ அம் தி வின்னர். இங்க ரெண்டு பேருமே அவுட். நான் தான் வின்னர். ஆமா குட்டி கடைசியா சொல்றேன். நான் கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்றேன். இரு சிக்கி டாடாவா மதுவா? சித்தப்பா திரும்பி நான் தான் வின்னர். யாரா இவன்? திரும்பி கேளு. சிக்கி டாடாவா? சொல்லவே இல்லை. சிக்கி மதுவா டாடாவா? நான் தான். ஐயோ சிக்கிட்டி சும்மா ஏதோ சொல்றான். சரி சொல்லு. ஏதோ சொல்றான் பாருங்க. சொல்லு. இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். எஸ் பைத்தியக்காரா இது இல்லடா கேம். அதுக்கு முன்னாடி விளையாட கேம்டா. ஓகே இந்த கேமோட வின்னர் வந்து சுபு. மது வந்து 2 பாயிண்ட்ல பாயிண்ட்ல நாட் பேட் பரவாயில்ல. க்ளோஸ் தான். இருந்தாலுமே எனக்கு ஏதோ ஃப்ளூக்குமே இருந்தது. அது நிஜமா இந்த திங்ஸ்லாம் பார்த்ததுல புதுசா இருக்கு. லூஸ் மாதிரி அதை எடுத்து வந்திருக்க. சரி ரீமேட்ச் என்ன உனக்காக வைக்கிறேன். உனக்காக ரீமேட்ச் வேணுமா? ரீமேட்ச் வைக்கிறது தோத்தாதான் இப்போ இதுவா இருக்கும். சரி ஓகே. மதுவுக்கு வேணா ரீமேட்ச் வேணா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றோம். ஓகேயா? சரி இந்த கேமோட வின்னர் சொல்றீ. இந்த கேமோட வின்னர் சுப்ரமணி. எஸ் சரி டாடா கப்பா கூட நான் தான் வின்னானே. ஸோ இதே மாதிரி இன்னொரு சேலஞ்சில் என்ன சேலஞ்ச் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அதானே? ஆமா அதேதான். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கணும். Until then, bye from entire I am Subbu official team. Bye.